வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். டொனால்ட் ட்ரம்ப் நேற்று பதவியேற்ற திங்கட்கிழமை சூரிய அஸ்தமனத்திற்குள் அமெரிக்காவின் போக்கை அடிப்படையில் மாற்ற முற்படும் பல உத்தரவுகளில் கையொப்பமிட்டார். அமெரிக்காவில் எந்த ஒரு ஆட்சியின் முதல் நாளிலும் ஜனாதிபதி அதிகாரத்தின் மிக தீவிரமான விஷயங்களில் குறைந்தபட்சம் ஒன்றையாவது நெகிழச் செய்வார். 47வது ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற முதல் நாளில் ட்ரம்ப் குடியேற்றம், ஆற்றல் உற்பத்தி மற்றும் ஜனவரி 6 கலவரக்காரர்களுக்கு மன்னிப்பு ஆகியவற்றில் கடுமையான நிர்வாக நடவடிக்கைகளின் பனிப்புயலை வீசச் செய்தார். அவரது தொடக்க நாளில் இப்படியான அவசர உத்தரவுகள் 100க்கு அருகில் இருக்கும் என்று அவர் ஞாயிற்றுக்கிழமை கூறினார். இவை ட்ரம்பின் வலிமையான ஆளுமை மற்றும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் கடுமையான நடவடிக்கைகளை கட்டவிழ்த்து விடுவதை நோக்கமாக கொண்டு ஒரு சக்தி வாய்ந்த ஜனாதிபதியின் பார்வையின் துணியை அமைக்கும். ட்ரம்ப் குடியேற்ற நிர்வாக நடவடிக்கைகளில் கையெழுத்திட்டார். அவற்றை பெரிய உத்தரவுகள் என்று அழைத்தார். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் திங்கட்கிழமை ஜோ பைடன் காலத்தின் நிர்வாக நடவடிக்கைகளை ரத்து செய்தார். அதில் ஒன்று, கியூபாவை தீவிரவாதத்தை ஆதரிக்கும் நாடு என்ற பட்டியலில் மீண்டும் இணைத்துக் கொண்டது. மற்றொன்றும் மேற்கு கரையில் ஜூத குடியேறிகள் மீது பைடன் நிர்வாகம் விதித்த பொருளாதார தடைகளை நீக்கியது மற்றும் செயற்கை நுண்ணறிவின் அபாயங்களை குறைக்க முயன்றது. ஜோ பைடன் சமீபத்தில் தீவிரவாதத்தை ஆதரிக்கும் நாடு என்ற பட்டியலில் இருந்து நீக்கினார். ட்ரம்ப் அந்த உத்தரவை ரத்து செய்து கியூபாவை தீவிரவாதத்தை ஆதரிக்கும் நாடு என்ற பட்டியலில் மீண்டும் இணைத்துக் கொண்டார். ஜோ பைடனின் அந்த நகர்வை மாற்றியமைப்பதற்கான தனிப்பட்ட காரணங்களை ட்ரம்ப் குறிப்பிடவில்லை. பிப்ரவரி 2024 மேற்கு கரையில் வன்முறையை தூண்டியதாக குற்றம் சாட்டப்பட்ட சில ஜூத குடியேறிகள் மீது ஜோ பைடன் பொருளாதார தடைகளை விதித்தார். திங்கட்கிழமை அதுவும் ரத்தாகியது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் திங்கட்கிழமை கையெழுத்திட்டு நிறைவேற்ற உத்தரவு அமெரிக்கர்களுக்கு விலை நிவாரணம் வழங்குவதற்கான உத்தரவு. அவற்றில் வீட்டு வசதி மற்றும் சுகாதார பராமரிப்பு செலவுகளை குறைத்தல், வீட்டு உபயோகப் பொருட்களின் மீதான செலவுகளை உயர்த்தக்கூடிய தேவைகளை நீக்குதல், தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் உணவு மற்றும் எரிபொருளின் விலைகளை அதிகரிக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கும் காலநிலை கொள்கைகளை நீக்குதல் ஆகியவை அடங்கும். ஆனால் அந்த இலக்குகளை அடையும் கொள்கைகளை தொடர ஏஜென்சி தலைவர்களை வழிநடத்துவதை தவிர உடனடியாக செலவுகளை குறைக்கும் எந்த குறிப்பிட்ட உத்தரவுகளை அவர் வெளியிடவில்லை. உத்தரவில் உள்ள பெரும்பாலான உரைகள் ஜோ பைடன் நிர்வாகம் பணவீக்கத்தை மோசமாக்கியதாகவும் அமெரிக்க எரிசக்தி மீது தாக்குதலை நடத்தியதாகவும் குற்றம் சாட்டுகிறது. ட்ரம்பால் உயர் பதவிகளில் பரிந்துரைக்கப்பட்டவர்களுக்கு அமெரிக்க செனட் அங்கீகாரம் வழங்கினால்தான் அவர்களது பதவி உறுதி செய்யப்படும். அப்படி ட்ரம்பால் உயர் பதவிகளில் பரிந்துரைக்கப்பட்ட முதலாவது பதவி நேற்றே அமெரிக்க செனட்டால் அங்கீகாரம் வழங்கப்பட்டு பதவி உறுதி செய்யப்பட்டது. அது அமெரிக்காவின் வெளியுறவுகளை கையாளும் ராஜாங்க செயலாளர் பதவி. ட்ரம்ப் பதவியேற்று அதே திங்கட்கிழமை இரவு குடியரசுக் கட்சியின் செனட் உறுப்பினர் மார்க்கோ ரூபியோவை அமெரிக்க செனட் ராஜாங்க செயலாளர் பதவியில் உறுதிப்படுத்தியது. அமெரிக்க செனட்டால் தமது பதவி உறுதிப்படுத்தப்பட்டது ஒரு பெரிய மரியாதை என்று மார்க்கோ ரூபியோ கூறினார். மேலும் தெரிவித்த அவர், செனட் உறுப்பினர்கள் என்னை அறிந்திருப்பதாலும் அவர்களில் பெரும்பாலானோர் நான் ஒரு நல்ல வேலையை செய்வேன் என்று நினைத்ததாலும் எனக்கு வாக்களித்தார்கள் என்று நம்புகின்றேன். இது ஒரு பெரிய மரியாதை என்று ஒரு புறம் இருக்க, வெளிப்படையாக நான் இங்கே செனட்டில் இருப்பதை இழக்கின்றேன். நான் எனது செனட் உறவுகளை மிஸ் செய்வேன். ஆனால் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் என்பது ஒரு முக்கியமான நேரத்தில் ஒரு முக்கியமான வேலை. அதனால் நான் கௌரவிக்கப்படுகிறேன் என்று கூறிய ரூபியோ தமது செனட் உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு செனட் மாடியிலிருந்து அமெரிக்காவின் புதிய ராஜாங்க செயலாளராக வெளியேறினார். பைடன் நிர்வாகத்தில் ஆண்டனி பிளிங்கன் வகித்த பதவி இது. இனி வெளிநாடுகள் தொடர்பான அமெரிக்க நடவடிக்கைகள் புதிய ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோவால் மேற்கொள்ளப்படும். உக்ரைன் போர், இஸ்ரேலின் போர் உட்பட அனைத்து வெளிநாட்டு விவகாரங்களையும் இனி கவனிக்கப் போவது இவர்தான். ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்று சில மணி நேரங்களிலேயே செனட்டில் மார்க்கோ ரூபியோவின் உறுதிப்படுத்தல் வாக்கெடுப்பு நடந்தது. பெரும்பான்மையான கட்சிகளின் வாக்குகள் 99க்கு 0 இருந்தது. எந்த செனட்டர்களும் மார்க்கோ ரூபியோவின் நியமனத்திற்கு எதிராக வாக்களிக்கவில்லை. ராஜாங்க செயலாளராக ரூபியோவின் நியமனம் செனட் ஜனநாயக கட்சியினரிடமிருந்து வலுவான ஆதரவை பெற்றது. பலர் தங்கள் சக செனட் உறுப்பினராக இருந்த அவர் அந்த பாத்திரத்திற்கு மிகவும் தகுதியானவர்கள் என்று அழைத்தனர். ராஜாங்க செயலாளராக அவரது முதல் முன்னுரிமைகள் என்னவென்று கேட்டதற்கு ரூபியோ முதலில் நாளை காலை பதவியேற்பதாக கூறினார். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாகவும் பேச்சுவார்த்தைகள் அமைக்கப்பட்டவுடன் அவர் ஏற்கனவே நடந்து வருவதாகவும் கூறினார். ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக ட்ரம்ப் போட்டியிட்ட போது தமது பிரச்சாரங்களில் பதவியேற்ற 24 மணி நேரத்திற்குள் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று கூறிய ட்ரம்ப் இலக்கை அடைய இன்னமும் சிறிது காலம் உள்ளது என்று குறிப்பிட்டார்.
அவர் ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போது முடிந்தவரை விரைவாக செய்தி முடிக்க முயற்சிப்போம். உங்களுக்கு தெரியும், உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுடனான போர் ஒருபோதும் தொடங்கியிருக்க கூடாது என்று கூறினார். ராஜாங்க செயலாளரான மார்க்கோ ரூபியோ வெளியிட்ட முதல் கருத்தும் உக்ரைன் போர் பற்றியது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான காலக்கெடுவை அமைக்க முடியாது என்று மார்க்கோ ரூபியோவும் கூறினார். அதே நேரத்தில் போரை எப்படி முடிவுக்கு கொண்டு வர திட்டமிடப்பட்டுள்ளது என்பது தொடர்பாக மேலோட்டமான விவரங்களை கூறினார். எந்த ஒரு போரையும் தீர்ப்பதில் இருதரப்பும் ஏதாவது ஒன்றை இழக்க ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று மார்க்கோ ரூபியோ கூறினார். உக்ரைன் போரில் ரஷ்யாவை ஆக்கிரமிப்பாளராகவும் ஒப்புக்கொண்டார். அவர் மேலும் தெரிவித்த போது, போர் முடிவுக்கு வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். அது மிகவும் தெளிவாக உள்ளது. ஜனாதிபதி அது பற்றி பேசுவதை நீங்கள் பார்த்தீர்கள். அவர் அமைதியை ஊக்குவிக்கும் மற்றும் மோதல்களை முடிவுக்கு கொண்டு வரும் ஜனாதிபதியாக இருக்க விரும்புகிறார். அதே நேரத்தில் அது சிக்கலானதாகவும் இருக்கும் என்று ரூபியோ கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, பேச்சுவார்த்தைகள் மற்றும் பேரம் பேசுதல் சிக்கலான விஷயங்கள். இருதரப்பிலும் யாராலும் தங்கள் அதிகபட்ச இலக்குகளை அடைய முடியாது. ஒவ்வொரு பக்கமும் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அதற்கு ஒரு காலக்கெடுவை வைக்க முடியவில்லை என்று கூறினார். இருப்பினும் உக்ரைனின் சலுகை என்ன என்பதை ரூபியோ குறிப்பிடவில்லை. பேச்சுவார்த்தைகளை பற்றி நாங்கள் இப்போது எதுவும் சொல்ல போவதில்லை. காரணம் உங்களுக்கு தெரியும், பேச்சுவார்த்தைகள் பொது மன்றங்களில் நடத்தப்படுபவை அல்ல. வெளிப்படையாக சம்பந்தப்பட்ட நாடுகள் தான், அதாவது ரஷ்யர்கள் மற்றும் உக்ரைனியர்கள் இருவரும் அவர்கள் ஒப்புக்கொண்டது என்ன என்பது குறித்து இறுதி முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று ரூபியோ கூறினார். உக்ரைனில் போர் நிறுத்தத்தை எவ்வளவு விரைவில் தொடங்க முடியும் என்று கேட்டதற்கு ரூபியோ, அதுதான் ஜனாதிபதியின் முக்கிய முன்னுரிமையாக இருக்கும். எனவே அது உடனடியாக செய்யப்படும் என்றார். உண்மையில் அவற்றில் சில ஏற்கனவே தொடங்கிவிட்டன என்றும் குறிப்பிட்டார். சில அடித்தளங்கள் ஏற்கனவே போடப்பட்டுள்ளன என்று நீங்கள் நம்புவீர்கள், ஆனால் அது சிக்கலானதாக இருக்கும். அதாவது இது ஒரு சிக்கலான மோதல் மற்றும் இரத்த களரியான ஒன்று. அது முடிவுக்கு வர வேண்டும். இந்த போரில் ரஷ்யா ஆக்கிரமிப்பாளர் என்பதை தெளிவுபடுத்திய ரூபியோ, போரை எவ்வாறு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை அந்த கோணத்தில் பார்க்க வேண்டும் என்று தெரிவித்தார். இந்த மோதலில் ரஷ்யா ஆக்கிரமிப்பாளர், ஆனால் இந்த போர் இறுதியில் முடிவுக்கு வர வேண்டும். அதுதான் வெளியுறவு கொள்கையின் சிக்கலான பகுதி என்று அவர் கூறினார். ஆனால் இதில் உக்ரைன், ரஷ்யா என இரு தரப்புகள் மட்டுமல்லாமல் ஐரோப்பிய நாடுகளும் தொடர்பு பட்டுள்ளன. அவர்களும் முடிவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் போரின் முடிவு மேலும் சிக்கலானதாகவே இருக்கும்.